பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4வது மாதம், அதாவது ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளில் உங்களை நான் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நமக்கு போதுமானவர் இல்லையா? இருக்கிற இந்த 3 மாதங்கள் தேவன் நம்மளை சுமந்து தப்புவித்து பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு நம்ம சோத்திர பலியை செலுத்தணும். ஏன்னா நம்ம துதிக்கிறதான் செய்யணும். ஏன்னா நிறைய பேருடைய மனசு கலங்கிக்கிட்டே இருக்கு. அது கலங்காதீங்க, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆண்டவர் இல்லையா? அதனால கர்த்தர் நமக்கு செய்வார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதனால இந்த புதிய மாதத்துக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்க போறார். அதனால அதை நீங்க தியானிக்க போறீங்க. ஆண்டவர் உங்களோடு இடைப்பட போகிறார். இந்த 4வது மாதம், இந்த ஏப்ரல் மாதத்துல தேவன் உயிர் தெழுந்த நாளை நம்ம கொண்டாட இருக்கிறோம். இந்த 4வது மாதத்திலே கர்த்தர் உங்களோடு இடைப்பட போகிறார். கர்த்தருடைய வார்த்தை என்ற மன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாது காத்து கொண்டிருக்கிற அந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் ஜெபிப்பீங்களா? நம்ம ஜெபிப்போம். தேவனுடைய சமூகத்துல இந்த புதிய நாளை தேவன்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, நீங்க எங்களோட பேசுங்கப்பா, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையால் எங்களை இடைப்படுங்க என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, மனமகிழ்ச்சி இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா பிதாவே என்று அழைக்கிறதுக்கு உண்டான புத்திர சுவிகாரத்தினாவே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஏப்ரல் மாதத்துல ஆண்டவரே முதல் நாள் எங்களுக்கு காணுக்கிறப்ப கொடுத்துருக்கீங்க ராஜா. ஆனால் இந்த உலகத்துல என்ன ஆபத்து நேரிடமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளா எங்களை இம்மட்டும் நடத்தி வந்தீங்க, இனிமேலும் எங்களை நடத்திவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தர் அவளை திருப்தியாக்கி நடத்துங்க பாண்டவர். அவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் செய்யுங்க. உதவியாய் நீங்க இருங்க. வலது கருத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறவரே, இந்த நாள் அவளுக்கு துணை நில்லுங்க. இன்றைக்கு உண்டான எல்லா தேவையும் அவங்களுக்கு சந்திங்க. மாதம் முழுவதும் குறையில்லாத நிறைவாய் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. இன்று எங்களோட நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். எங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில தேவன் நம்மோட இடைப்பட போகிறார். அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 30:19. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை சந்தோஷத்தோடு கூட ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. ஆமேன். இந்த மாதத்துல தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். எத்தனை பேருக்கு இதை நம்ப முடியுது? என்னடா இத்தனை மாதங்கள், இத்தனை வருஷங்கள், எத்தனையோ ஆண்டுகள் நானும் இதை குறித்து எவ்வளோ நாளா தியானித்திருக்கிறேன். ஆனாலும் இந்த நாள் வரைக்கும் எனக்கு அதிசயங்களும் அற்புதமும் நடக்கவில்லை. நான் இன்னும் எல்லாரும் முன்னாடி நான் வெட்கப்பட்டு தான் நிக்கிறேன், நான் கண் கலங்கி தான் நிக்கிறேன், நான் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே மகளே, நான் உன்னோட இருந்து செய்ய போகிறேன். அல்லேலூயா. நான் உன்னை இந்த மாதத்திலே கரம் பிடித்து நடத்த போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் குறுகி போவதில்லை. அல்லேலூயா. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். நான் அவங்களை என்ன செய்ய போறேன்? வர்த்திக்க பண்ண போறேன். நான் அவங்களை குறுகி போக விட மாட்டேன். நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். இந்த நாள் வர்த்திக்கிறது என்று சொல்றது பல மடங்கான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதாவது 1 2 ஆக்குறது, 2 10 ஆகுறது, 1000 ஆகுறது, லட்சம் ஆகுறது. அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறவைகளை தேவன் என்ன செய்ய போறாராம்? வர்த்திக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த நாள்ல சொல்ற வார்த்தையை குறித்து நீங்க மிகவும் ஜாக்கிரதையோடு கூட தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் விசுவாசத்தோடு இதை தியானிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன், நான் பெருகவே பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் நமக்கு செய்யறது தடையே படாது. ஆனா நம்ம தான் நினைச்சிடறோம் எனக்கு தடை. நிறைய பேருக்கு இந்த வசனங்களை விசுவாசிக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய இருதயத்துல என்ன செய்யணும்? நம்மளா ஒண்ணு நினைச்சுப்போம், எனக்கு இது வராது, கிடைக்காது, எப்படி ஆகும், என்ன திட்டங்களை எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறிகள் இருதயத்துல ஏற்படுது. பார்த்தீங்களா? அதனாலதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். இந்த கருமையானவர்களை தேவனால முடியும். ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவரால் முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தேவன் உங்களை சொன்னது போல வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது வர்த்திக்க பண்ணுவாரா மாட்டாரா? அல்லேலூயா. நிச்சயமா செய்வார் இல்லையா? ஆனால் இருதயம் தான் என்ன சொல்றது தெரியுமா? எப்படி நடக்கும்? பிசாசு இருதயத்துக்குள்ள வந்து நுழைந்து என்ன செய்யறான்? விசுவாசத்தை குறைக்கிறான் இல்லையா? விசுவாசிக்க முடியாதபடி இந்த வசனங்களை, இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்க முடியாதபடி சத்துருவானவன் வந்து உங்களை என்ன செய்யறான்? குழப்பிக்கொண்டே இருப்பான். நானும் பயப்படாதீங்க. இந்த மாதத்துல நீங்க சத்துருக்கு எதிர்த்து தான் நிக்கணும், பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிக்கணும். அப்பதான் அவங்க உங்களை கண்டு ஓடி போவான். ஏனென்றால் தேவன் சொன்னபடியே
இந்த மாதத்துல நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால அவர்களை நான் என்ன செய்ய வர்த்திக்க பண்ணுவேன் மாத்திரமல்ல, அவர்கள் குறுகி போவதில்லை, அதாவது நெருக்கப்பட போறதில்லை, கஷ்டப்பட போறதில்லை. என் பிள்ளைகளை நான் கண்ணீரோடு இருக்க விட மாட்டேன். அவர்கள் துக்க நாட்களை நான் எடுத்து போடுவேன், அவன் கண்ணீரால் நான் துடைத்து போடுவேன். குறுகலான காரியம், அதாவது நெருக்கங்கள், இறுக்கங்கள், அதாவது தத்தளிப்புகள், இவை எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போட போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒத்தாசையை கர்த்தர் அனுப்ப போறார். சங்கீதம் 121 அதிகாரத்தை உங்கள் நேரம் கிடைக்கும் போது எடுத்து வாசிங்க. அங்க சொல்றா, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இல்லையா? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் எடுத்தது எனக்கு ஒத்தாசை வரும். யார்கிட்ட வருதாம்? வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், ஆமே, உலகத்தை படைத்த தேவன், நம்மளை உருவாக்குனவர்கிட்ட இருந்து நமக்கு ஒத்தாசை இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்க போகிறார். அதனால நான் அவர்களை வர்த்திக்க செய்வேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அல்லேலூயா. அவர்கள் நெருக்கப்பட நான் விட மாட்டேன். ஏனென்றால் நான் அவங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு துணை நிற்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் சத்துக்களெல்லாம் வெட்கப்பட்டு போக முடியாது, தேவன் செய்ய போறார். காலங்கள் நெருங்கி கொண்டே இருக்குது. மகளே, மகனே, உன் ஆசீர்வதிக்கிற நேரங்கள் தான் இப்பொழுது. அதாவது நம்புங்க, கடைசி தருணத்துல வந்து நிக்கிறீங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? இனி என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. நிறைய பேருக்கு என்னன்னா, நான் ஏன் உலகத்துல வாழணும், எதற்காக வாழணும்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், அந்நிய பாஷை பேசுகிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிறவர்கள் கூட ஒரு எண்ணங்கள். ஏனென்றால், நான் எதற்காக வாழ வேண்டும்? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கம்? எதற்காக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள்? உலக வாழ்க்கை வெறுத்து தேவனுடைய சமூகத்துல நீ கேள்விக்குறியோடு உட்கார்ந்து இருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை குறுகி போக விட மாட்டேன், உன்னை நான் வர்த்திக்க செய்ய போகிறேன். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தையை நான் உனக்கு தகுந்த நேரத்தில் அனுப்பி நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்புங்க, தேவனால எல்லாமே ஆகும். உங்க ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் கணவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உனக்கு என்ன குறை இருக்குதோ அதை எல்லாவற்றையும் நிறைவாக்க தேவன் இந்த மாதத்திலே காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க பயப்படாதுங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்துல அவரை நோக்கி பாருங்க. ஜெப குறைவு இருக்கு இல்லையா? ஜெபிக்க முடியல. நிறைய பிள்ளைகிட்ட நான் என்கிட்ட ஜெபிக்க சொல்லுவாங்க, என்னால் ஜெபிக்கவே முடியலம்மா, என்னால் ஜெபிக்கவே முடியல. பிசாசானவன் ஜெபிக்க முடியாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறான் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் கொள்ளை கொண்டு போயிட்டு இருக்கான். ஆனால் அதற்கு எதிர்த்து நில்லுங்க. தேவன் இன்றைக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு ஆணித்தனமான வார்த்தையை கொடுக்கிறாரு. நான் உன்னை விட மாட்டேன் மகளே, நீ நினைக்கிறியா நான் உன்னை கைவிட்டேன் அப்படின்ட்டு? நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ எப்சிபா, உனக்கு தேசம் பியூலா என்று வாழ்க்கைப்படும். அதனால உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், என்னுடையவள், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை குறுகி போக விட மாட்டேன். உனக்கு ஒரு பாதையை நான் திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். நீங்கள் கையிடுகிற ஒவ்வொரு வேலையிலும் ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நான் கொடுக்க போறேன். ஆனால் நீங்க செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? நல்ல ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு கொடுத்துடணும் இல்லையா? ஒரு சில நேரங்கள் சில வேளையில நீங்கள் உபவாசிகளா இருக்கலாம். ஏன்னா இந்த லெந்து நாட்களா இருக்கிறபடினால அநேகர் உபவாசிக்கிறவங்க இருப்பீங்க இல்லையா? உபவாசிக்கும் போது நீங்கள் தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படியிடும் போது நம்பிக்கையோட கர்த்தருடைய சமூகத்துல மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அவருடைய பாதத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நினைந்தருளுகிற காலங்கள் தான் இது. ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை நினைப்பேன் மகளே, உன் சிறுமையை நான் கண்டு உன்னை நான் நினைந்தருளுவேன், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை குறுகி போக விட மாட்டேன், உன்னை நெருக்கத்துல நான் விட மாட்டேன், உன்னை விசாலமான இடத்துல நான் கொண்டு வந்து உன்னை நிற்க வைப்பேன். எல்லாரும் பார்த்து ஒரு ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர்களை மகிமைப்படுத்துவேன். நான் வர்த்திக்க பண்ணுவேன், அவங்களை குறுகி போக விட மாட்டேன். மூன்றாவதாக என்ன சொல்றாருன்னா, நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன். அப்படின்னா என்னன்னா, உங்கள் தலைகளை, உங்கள் பெயர்களை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. உங்கள் பேர் தெரியாம நான் யாருன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு யாரு தெரியும், என்ன யாரு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நான் தான் எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறேனே, நான் தான் நெருக்கப்பட்டிருக்கிறேனே, எனக்கு தான் எந்த உதவியுமே இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றான், உன்னை மகிமைப்படுத்துவேன் மகளே, உன் இனத்தின் முன்னால, உன் ஜனத்தின் முன்னால நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், உன் தலையை நான் உயர்த்துவேன். நீ தள்ளப்பட்டவளே அல்ல, நீ தள்ளப்பட்டவன் அல்ல, உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். அதாவது அவன் முன்னால உன் தலையை நான் உயர்த்தி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை கர்த்தர் இந்த மாதத்திலே காட்டப் போகிறார். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பா இருக்கிற பார்வோன்களுக்கு முன்பாக இல்லையா, முன்பா இருக்கிற அமலேக்கருக்கு முன்பாக, உனக்கு முன்பா இருக்கிற கோலியாத்துக்கு முன்பாக
கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார், அதாவது மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் முன்னால நீங்க இது வரைக்கும் தலை கவிழ்ந்து நின்றீங்களா? ஆனா இனிமே ஆண்டவர் தலை கவிழ்ந்து நிற்க விட மாட்டாரு. அவர் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாய், வீர நடை போடும்படியாய், ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜெயக்கொடியானவர், ஜெயம் கொடுப்பாரு. அவர் ஒரு நாளும் இன்னைக்கு இல்ல உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. இந்த நாள் வரைக்கும் நீ காத்திருந்ததுனால ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமா இருக்க போது, உங்களுக்கு அறுவடையின் மாதமாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணி உங்களை கரங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை மகிமைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அடுத்ததாக அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அதாவது அவன் நெருக்கப்பட விட மாட்டேன். சிறுமைப்படல வெட்கப்படுகிறது. 4 பேர் முன்னாடி, குடும்பத்தார் முன்னாடி இல்லையா, ஒரு ஊர் ஜனங்க முன்னாடி இன்னைக்கு சிறுமைப்படுகிறது. எல்லாரும் முன்னாடி கேவலப்பட்டு இன்னைக்கு பிரச்சனையினால, உபதிரவத்தினால அவமானப்பட்டு நிற்கிற ஒரு அனுபவம் இந்த மாதத்துல இருக்காது. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. நிச்சயமா இந்த வார்த்தையில வல்லமை தேவன் கொடுத்திருக்கார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையில தேவன் செய்கிற சொல்லுகிற ஒவ்வொன்றையுமே ஆண்டவர் நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்புங்க. கர்த்தரால் ஆகும், என் தேவனால் ஆகும். கர்த்தனுக்கு உதவி செய்வா. நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில ஏந்தி கொண்டு அவரை நோக்கி பார்க்கிறேன். என்னை ரட்சகர் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்கு மீட்டு எனக்கு ஜீவனை கொடுத்து சாட்சியுள்ள மகனாய் என்னை இந்த தேசத்திலே வாழ வைப்பார் என்று நம்புங்க. நிச்சயமா நீங்க விடுதலை பெற்றுக் கொள்வீங்க. அல்லேலூயா. அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் நெருக்கப்பட விட மாட்டேன். அவர்களோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். மோசேக்கு மாத்திரம் தேவன் அல்ல, உனக்கும் எங்களுக்கும் தேவனா இருக்கிறார். உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார் மகளே. உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். அவருடைய விட்டு விலகாதவர். இன்றைக்கு ஜீவனுள்ள வார்த்தை என்ற மன்னாவை கொடுத்து உன்னை போஷிக்கும்படியாய் கர்த்தர் காத்திருக்கிறார். நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்த்து நான் முடிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 11, 12. ஏசாயா 41, 11, 12 நான் வாசிக்கிறேன். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் இருப்பவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். விசுவாசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் அவங்களை குறுகி போக விட மாட்டேன். நான் அவங்கள வர்த்திக்க பண்ணுவேன். நான் அவரோட இருப்பேன். அவங்களை மேன்மைப்படுத்துவேன். நான் கைவிட மாட்டேன். வாக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு என்ன சொல்றாருன்னா, இதோ உண்மை எரிச்சலா இருக்கிறவங்க இன்னைக்கு நம்மளை பார்த்த உடனே அந்த மனுஷனா அந்த மனுஷியா அவளா ஏன் இப்படி என்ன நம்மளை பார்க்கும்போது சத்துரு பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே எரிச்சலா இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன போறாங்களா, வெட்கி லட்சிய அடைவார்கள். அவமானப்பட்டு வெட்கப்பட்டு அவர்கள் திரும்பி போகிறத நம்முடைய கண்கள், உங்களுடைய கண்கள், அன்னையருடைய கண்களும் பார்க்க போகிறது. விசுவாசிங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துக்கிற காலம் நிச்சயமா உன்னை சத்துரு, உன்னை இத்தனை ஆண்டு காலங்கள் நெருக்கப்படுத்தி கொண்டிருந்த சத்துரு, உன்னை போராட்டத்துல இன்னைக்கு நெருக்கி கொண்டிருந்த சத்துருவை தேவன் இந்த மாத்துல லட்சிய அடைமடியாய் வெட்கப்படும்படியா செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, உன்னோட வழக்காடுகிறவர்கள், உன்னோட எந்த நாளும் நீ சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் என்ன சொன்ன, அம்மா அந்த வீட்டால பிரச்சனை, அந்த வீட்டுல இருக்கிற அந்த குடும்பத்தாரால பிரச்சனை, இன்னைக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, சமாதான குறைவுகள், வழக்குகள் இல்லையா, இன்னைக்கு சண்டைகள், சச்சரவுகள், இவ எல்லாம் காண்டாண்டு காலமா நடந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஜெயமே இல்லை, பிரச்சனையோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தர் இந்த நாள் அவர் சொல்றாரு, உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் உனக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னோட சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களாம் ஒன்றும் இல்லாமல் போவார்கள். அவங்க இருக்கிற இடம் தெரியாம ஆண்டவர் அப்படியே அவங்களை என்ன செஞ்சிருவாரு, எடுத்து போட்டுருவாரு, மறைச்சி போட்டுருவாரு. உலகத்தை விட்டே ஆண்டவர் எடுத்து போட்டுருவாரு. அல்லேலூயா. இனி உன் சத்துருக்களை நீங்க பார்க்க போறதில்லை. அவர்கள் முன்னால நீங்க நிற்க போறதில்லை. அவர்களை தேவன் நாசமாக்கி போடுவார், அழித்து போடுவார், சங்காரம் பண்ணி போடுவார் என்ற வார்த்தையை இன்னைக்கு ஊர்ஜிதமாய் ஆணித்தரமாய் கர்த்தர் பேசுகிறார். விசுவாசிக்கிறோமேன்னு சொல்லுங்க. நிச்சயமா என் தேவன் செய்கிறது உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம், உன்னோடு போராடினவர்கள் எல்லாம் போராட்டம் படுத்திக்கிட்டு இருக்காங்க. வருஷக்கணக்கா போராடிக்கிட்டு இருக்க, நானும் போராடி பாக்குறேன், இனி எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா. எங்க போனாங்கன்னு தெரியலப்பா. என்னை இவ்வளவு நாளா கஷ்டப்படுத்தி நெருக்கப்படுத்திட்டு இருந்த அந்த ஆளையே காணோம்.
அவங்க இருக்கிற இடமே தெரியல. உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன்னோட சண்டை போட்டு உன்னை எதிர்த்து நின்றவர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாதபடி அவன் பேர் முதற்கொண்டாய் இல்லாமற் போகும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. சாதாரண வார்த்தை இல்லை. நிச்சயமாய் நீங்க யாரெல்லாம் இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு நிச்சயமா இந்த மாதத்துல செய்வாரு, கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி என்னோட இடைப்படுவாரு, சத்துருக்கள் முன்பாக கர்த்தர் என் தலையை உயர்த்துவார் நினைக்கிறேன். உங்களுக்கு நிச்சயமா இந்த வார்த்தை நிறைவேறும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறது நீங்க பார்க்க போறீங்க. ஏனென்றால் நான் வர்த்திக்க பண்ணுவேன், உங்களை குறுகி போக விட மாட்டேன், உங்களை மேன்மைப்படுத்த உங்களை சிறுமைப்படுத்த விட மாட்டேன், உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன், உன் தலையை நான் உயர்த்துவேன். மகளை எல்லார் முன்னாலும் வெட்கப்பட்டு நிக்கிற நீ இந்த மாதத்திலே தலை நிமிர்ந்து நடக்கிறத எல்லாரும் பார்க்க போறாங்க. எந்த சத்துருவும் முன்னால் நிக்க போறது இல்லை. எல்லாரையும் தேவன் அழித்து போடுவார். ஏனென்றால் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற காலங்கள் துவங்கி விட்டது. அதனால நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. அதனால தேவனுடைய சமூகத்துல மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. குடும்பமாய் தேவனுடைய சமூகத்துக்கு போங்க. ஊழியங்களை செய்யுங்க. ஊழியக்காரரை உபசரிங்க. தசமபாகம் காணிக்கையில தேவனுக்கு உண்மை உள்ளதா இருங்க. ஆலயம் கூடுகிற நேரத்துல கூடி போய் ஆராதிங்க. கர்த்தரை விசுவாசத்தோட தொழுது கொள்ளுங்க. அவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்த்து நான் முடித்து விடலாம். சங்கீதம் 21:6 நான் படிக்கிறேன். சங்கீதம் 21:6. அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறேன், அவரை உங்களுடைய சமூகத்தின் மகிழ்ச்சி நான் பூரிப்பாக்குகிறேன். அதனால நித்திய ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நம்மளை ஆக்க போறாரு. உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்க போகிறார். ஆனால் மகிழ்ச்சியும் பூரிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த மாதத்திலே நம்மளை தொடர்ந்து தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. நீங்க குறுகி போவீங்களா? இல்லவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை குறுக விடுவாரா? விட மாட்டார். நான் அவளை என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன். நான் அவளோட இருக்கிறேன், நான் அவளை நடத்துவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துற நம்பிக்கையோட அந்த மாதத்தை துவங்குங்க. நாள் முழுவதும் மாதம் முழுவதும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் தேவனுடைய கரங்களை நடத்தும். உங்களுக்கு அநேக சாட்சிகளை இந்த மாதத்துல வைத்திருக்கிறார். உன் கட்டுகளை நான் அவிழ்த்து உன்னை விடுதலையோடு உலாவி வரும்படியா நான் செய்வேன். மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை அணைத்துக் கொள்வேன், என் அன்பின் கரத்தினால் உன்னை மூடி மறைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்புங்க. இனி நீங்கள் எந்த ஒரு உபத்திரத்துக்குள்ள தள்ளப்படுவதில்லை. வேண்டிய பண உதவிகள், பொருள் உதவிகள், மனுஷுடைய தயவுகள், இரக்கத்தை எல்லாவற்றும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. நம்பிக்கையோட ஒரு நாளும் தேவனை சார்ந்து வாழுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனே, மனமகிழ்ச்சி இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறார் ராஜா. அப்பா, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை என்று எங்களை வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஏப்ரல் மாதத்துல உண்மையாவே பிள்ளைங்க ரொம்ப கலங்கி இருக்கிறாங்க. நிறைய உபத்திரவத்தை பட்டுட்டாங்க. நிறைய கண்ணீர்கள் அவங்க வாழ்க்கையில போராடி ஜெயம் பெற முடியாம இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. அவங்களோட கண்ணீரை துடைத்து போடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போடுங்கப்பா. வருமானங்களை கொடுங்க, வர்த்திக்க பண்ணுங்க, குறைகளை நிறைவாக்குங்க, ஐஸ்வர்யத்தை கொடுங்க, சம்பத்தை கொடுங்க, ஒளிப்படுத்திருக்கிற புதையிலும் பொக்கிஷங்களை கொடுங்கப்பா. நிறைவார்ந்த தாங்க ஆண்டவரே. எல்லா கடன் பிரச்சனை மீண்டு வர கிருபை தாங்க. எல்லா பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் உங்கள்கிட்ட அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினால. உபத்திரப்படுகிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் உபத்திலிருந்து விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எல்லா சுகவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. கர்த்தர்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நிறைய தருளுவீராக. குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரை தேட கர்த்தர் கிருபை தாங்க. இந்த நாளை என்னோட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரம் நீட்டப்படுவதாக இப்பொழுதே கர்த்தர்களை தொடுவீராக. எதற்காக அவர்கள் மன்றாடுகிறார்களோ, என்ன குறிப்பை வைத்து ஜெபிக்கிறார்களோ அதுக்கு இன்றைக்கே ஆம் என்று பதில் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறப்பா. என் தேவன் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தேவன் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்கு செய்யுங்க. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்க. மாதம் முழுவதும் நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நீர் உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறாடவரே. தொடர்ந்து அவளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நிச்சயமா இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு யாருக்காவது ஜெப உதவி தேவைப்படும் என்றால் என்னோட கூட தொலைபேசி வழியாகவும் அல்லது நேரடியாகவும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.